அனைவருக்கும் வணக்கம். தனிமை உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக நீங்கள் உணர்கிறீங்களா? நீங்கள் அந்த தனிமையால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை கேளுங்க. தனிமை நம்ம வாழ்க்கையில் ஒன்றித்து போனது. தனிமை சில நேரம் நம்மளை பாரமாக உணர வைக்கும், சில நேரம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் தனிமை கூட நாம் இருந்து பேசும்போது தனிமை நமக்கு உணர வைக்கும் நம்ம யார் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படி தான் இங்கே கார்த்திக்குக்கும் உணர வச்சு. யார் கார்த்திக் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? ஒரு சிறிய நகரத்தில் கார்த்திக் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கை வெளியில இருந்து மற்றவர்களால் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா வாழ்கிறான் அப்படின்னு தோணிச்சு. ஆனால் ஆமாம், அவன் நினைச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கென்று ஒரு வீடு, மாசமானா அவனுக்கு சம்பளம். ஆனால் அவன் உள்ளம் மட்டும் நிரம்பி இருக்குல்ல. அலுவலகத்தில் அவனை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க, சிரித்தாங்க, பேசினாங்க, அரட்டி அடித்தாங்க. ஆனால் கார்த்திக் அவர்களுடன் உட்கார்ந்திருந்தாலும் உள்ளத்தில் எங்கேயோ வெளியில் நின்றவன் போல் உணர்ந்தான். நான் இங்கே இருக்கிறேன், ஆனால் என்னை யாரும் கவனிக்கிறார்களா? இந்த கேள்வி அவனுக்குள் நாள்தோறும் ஒலித்து கொண்டிருந்தது. வீட்டுக்குள் வந்ததும் அமைதி, டிவியோடும் மொபைல் இருக்கும். ஆனால் அவனுடன் பேச யாரும் இல்லை. அமைதி முதலில் சுகமாக இருந்தது, பிறகு அதே அமைதி பாரமாக மாறியது. ஒரு நாள் வேலையிலிருந்து தாமதமாக திரும்பினான். அந்த நாள் கனத்த மழை, குளிர், மெதுவான இரவு. அவன் ஒதுங்குவதற்கு ஒரு பழைய பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. அவன் அதுக்குள்ளே போனால் அங்கே ஒரு வயதான மனிதர் அமைதியாக அமர்ந்திருந்தார். இருவரும் பேசவில்லை. மழையின் சத்தம், காற்றின் சத்தம். ஆனால் அந்த அமைதி கார்த்திக்கின் மனதுக்குள் ஒரு கதவை தட்டியது. சிறிது நேரம் கழித்து அந்த முதியவர் சொன்னார், மகனே, நீ தனியாக இருக்கிறாய் போல் தெரிகிறது. கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். அவன் யாரிடமும் இதை வெளியில் காட்டியதில்லை. அப்படியா என்று மெதுவாக கேட்டான். முதியவர் சிறிது சிரித்தார். தனிமை முகத்தில் தெரியாது, மௌனத்தில் தெரியும். அந்த ஒரு வரி கார்த்திக்கின் உள்ளத்தை உடைத்தது. அவன் முதன்முறையாக தன் மனதை திறந்தான். வேலை சோர்வு, புரியாத உறவுகள், எங்கேயும் சேராத உணர்வு, நான் தவறான மனிதனா என்ற சந்தேகம், அனைத்தையும் அவன் சொன்னான். முதியவர் எதையும் சொல்லவில்லை, அறிவுரை வழங்கவில்லை, தீர்ப்பு வழங்கவில்லை. அவன் சொன்ன அவ்வளவற்றையும் கேட்டார், அவ்வளவுதான். சிறிது நேரம் கழித்து அவர் சொன்னார், மகனே, தனிமை ஒரு சாபம் இல்லை, அது உனக்கான ஒரு அழைப்பு. எதற்கான அழைப்பு என்று கார்த்திக் கேட்டான். முதியவர் சொன்னார், உன்னை நீ சந்திக்க வேண்டிய அழைப்பு. எப்போதும் பிறருக்காக வாழ்ந்தால் ஒரு நாள் உன்னை நீயே இழந்து விடுவாய். தனிமை வந்த நேரத்தில் நம்மை நாம் கேட்க முடியும், நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியும், நம்மை யார் என்று நமக்கே உணர வைக்கும். அந்த நாளில் சற்றே மழை நின்றது. ஆனால் கார்த்திக்கின் உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அடுத்த நாட்களில் அவன் வாழ்க்கை வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் பார்வை மாறியது. அவன் தனியாக காஃபி குடித்தான், நடந்து சென்றான், தனியாக புத்தகம் படித்தான். முன்பு பயமாக இருந்தது அந்த தனிமை, இப்போது அமைதியாக மாறியது. அவன் உணர்ந்தான், தனிமை என்னை உடைக்க வரவில்லை, என்னை உருவாக்க வந்தது, என்னை யார் என்று எனக்கு உணர வைக்க வந்தது. இப்போது அவன் தனிமையில் தன்னை கண்டுபிடித்திருந்தான். ஆகையால் சிறிது சிறிதாக அவன் மற்றவர்களுடன் பேச ஆரம்பித்தான். அவன் மனதில் பயம் இல்லை, பாரம் இல்லை. ஏனெனில் அவன் தனிமையில் தன்னை கண்டுபிடித்திருந்தான். தனிமை என்பது நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் உங்களை நீங்களே உணரும் தருணம்.
இந்த கதைகள் உங்கள் மனதை தொட்டிருந்தால் என்னோடு பயணியுங்கள். நன்றி.